ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம ஸ்பைசியான வெஜிடபிள் பாஸ்தா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. வெஜிடபிள் பாஸ்தா செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் எடுத்து வச்சுக்கோங்க. அந்த பாத்திரத்தில் தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு அதை பாயில் பண்ணிக்கோங்க. தண்ணி பாயில் ஆனதும் 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறமா 250 கிராம் அளவுக்கு பாஸ்தா ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த பாஸ்தாவை நல்லா குக் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு 10 மினிட்ஸ் குக் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இந்த பாஸ்தாவை எடுத்து கட் பண்ணி பார்க்கலாம். இந்த மாதிரி கட் ஆச்சுன்னா பாஸ்தா வெந்துருச்சு. இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்ல ஒரு ரன்னிங் வாட்டரில் வடிகட்டி நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா கொஞ்சமாக ஆயில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. திரும்பவும் ஒரு பாத்திரம் நிறைய தண்ணி எடுத்து அதை கொதிக்க வச்சுக்கோங்க. தண்ணி கொதிச்சதும் அதில் 2 தக்காளி 3 வரமிளகாய் போட்டு நல்லா அதை குக் பண்ணிக்கணும். இந்த அளவுக்கு தக்காளியோட மேல் தோல் கட் ஆகுற அளவுக்கு குக் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆற வச்சுட்டு அப்படியே இந்த மேல் தோலை உரிச்சிட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக இதை அப்படியே பைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. இப்போ பைன் பேஸ்ட்டை அரைச்சி எடுத்தாச்சு. அப்புறமா ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் எடுத்து வச்சுக்கோங்க. அந்த கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கிறேன். பட்டர் மெல்ட் ஆனதும் கொஞ்சமாக பூண்டு பற்கள் சின்ன சின்ன பீசஸாக நறுக்கி வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கிறேன். அப்புறமா ஒரு பச்சை மிளகாய் நறுக்கி வச்சுருக்கேங்க, அதையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா பொன்னிறமாக வறுத்தெடுத்துக்கலாம். இப்போது பொன்னிறமாக வறுத்தாச்சுங்க. அப்புறமா ஒரு பெரிய வெங்காயம் ஸ்கொயர் பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். அப்புறமா ஒரு கேரட் நீல வாக்கில் நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். அப்புறமா ஒரு பாதி கேப்சிகம் ஸ்கொயர் பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக கொஞ்சமாக ஸ்வீட் கார்ன் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அடுத்ததாக நம்ம அரைச்சி வச்சுருக்க தக்காளி பேஸ்ட் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அடுத்ததாக 1 டீஸ்பூன் அளவுக்கு சில்லி பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. அப்புறமா 1/4 டீஸ்பூனுக்கு கொஞ்சமாக சோயா சாஸ் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த காய்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்தா போதும். சேர்த்துட்டு திரும்பவும் ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறமா ஒரு மூடி வச்சு இதை குக் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு 5 மினிட்ஸ் குக் பண்ணிட்டேங்க. நல்லா குக் பண்ண வேண்டாம். ஒரு 75% இந்த காய்கள் எல்லாம் வெந்தால் போதும். இந்த டைமில் நான் குக் பண்ணி வச்சுருக்க பாஸ்தா சேர்த்துக்கிறேங்க. சேர்த்துட்டு நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக கொஞ்சமாக மல்லித்தழை தூவி சூடாக பாஸ்தா பரிமாறிக்கலாம். எல்லாருக்குமே பிடித்தமான எம்மியான இந்த பாஸ்தா ரெசிப்பியை உங்கள் வீட்டில் நீங்களும் செஞ்சு பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் எங்களோட சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.